பிகினரா? நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஸ்டாக் ரீசர்ச் பண்ண தெரியாதா? நோ ப்ராப்ளம். இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ண வரல, இல்லை சாட்ஸை ரீட் பண்ண வரலையா? நோ ப்ராப்ளம், கவலைப்பட தேவையில்லை. நாம் இந்த வீடியோவில் எந்த மாதிரி ப்ரோக்கர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவங்க நம்மளுக்கு ஸ்டாக் ரீசர்ச், அப்புறம் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், இன்ட்ராடே டிப்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு புல்மேக்ஸ் ட்ரேடிங் தமிழ். காய்ஸ், நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். காய்ஸ், நீங்கள் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் ஸ்டாக் ரிசர்ச், அப்புறம் இன்ட்ராடே டிப்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், கரெக்டு தான். இது எல்லாமே வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் கூட இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் சர்வீஸோட ஃபீச்சர்ஸை வந்து ஃபீச்சர் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் ப்ரைஸ்க்கு, அதாவது ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரேடர் கூட இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் சர்வீஸில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆன்லைன் ஸ்டாக் ப்ரோக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் வந்து டிஸ்கவுண்ட் சர்வீஸ் ப்ரோக்கரோட விட வந்து சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாக பிடிக்கிறாங்க. அதாவது ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரை விட கிட்டத்தட்ட ஒரு 60% வரை வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் ரிசர்ச், அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இன்ட்ராடே டிப்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அந்த 60% வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ட்ரேடர்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகுது ட்ரேட் பண்ணுறதுக்காக. அதனால தான் அந்த 60% சார்ஜ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் சார்ஜ் பண்ணுறாங்க. கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட்டு கேதர் பண்ணியிருக்கோம். அந்த என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் சார்ஜஸில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரோட ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த யாருன்னு இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். போகிறதுக்கு அந்த லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மென்ஷன். நீங்கள் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? உடனே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்டாக கிடைக்கும். எந்த ப்ரோக்கர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் ரேட்டில் உங்களுக்கு ஃபுல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஐசிஐசிஐ டைரக்ட், கொடாக் செக்யூரிட்டிஸ், அப்புறம் ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், மோதிலால் ஆஸ்வால், ஷேர்கான், ஆக்சிஸ் டைரக்ட், அப்புறம் சாய்ஸ் ப்ரோக்கிங், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ரோக்கர்ஸும் வந்து உங்களுக்கு அதே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரோட ஃபீச்சர்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் சார்ஜஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட் உங்களுக்கு நாம் சொல்கிறப்போ பார்க்கலன்னா இந்த சைடில் வியூ ஆகும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவங்க ப்ரொவைட் பண்ணுற வந்து கொஞ்சம் சர்வீஸை நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிட்டு வரேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மார்னிங் அவுட்லுக், நியூஸ் அண்ட் வியூஸ் பிஃபோர் மார்க்கெட். அப்படின்னா இவங்க மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பிஃபோர் அவங்களுக்கு வந்து என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்னு அவங்க அதை சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்களோட மார்க்கெட் வந்து அவங்களோட வியூவில் வந்து மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நம்பர் 2 வந்து வீக்லி ரவுண்டப். போன வாரத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு மார்க்கெட்டில், அதை பற்றி வந்து எல்லாம் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி, அப்புறம் அடுத்த வாரம், அதாவது நெக்ஸ்ட்டு வர்ற வீக் வந்து என்னென்ன நடக்க போகுதுன்ற வந்து எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அவங்க சொல்லிடுவாங்க. நம்பர் 3 வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும், அதுவும் எல்லோரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அப்புறம் பிகினர்ஸ், அப்புறம் ரீட்டைலர்ஸ்க்காக வந்து இவங்களே வந்து சேட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து ரீட்டைலர்ஸ் அப்புறம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான். நம்பர் 4 வந்து இவங்க வந்து ரீசர்ச் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட அது வந்து செக்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து நல்லபடியாக வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து வந்து இவங்க வந்து நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வந்து இன்ட்ராடே டிப்ஸ். இவங்க வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ட்ரேட் எப்படி பண்ணுற விதமாக வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து டிப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
நம்பர் 6 வந்து டெக்னிக்கல் பிக்ஸ் ஆர் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கூட சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து ஒரு நல்லபடியான வந்து ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஏன்னா வந்து இது இருக்கிறதுலே வந்து ஸ்டாக் செலெக்ஷன் தான் வந்து மிகவும் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நாம் எப்படி வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் ஆஸ் எ பிகினர் எப்படி நம்ம வேலை செய்ய போகிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து வரும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். அதை வச்சு தான் நம்ம முன்கூட்டி போவோம். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போக வேண்டியதாக இருக்கும். இவங்க வந்து அதுவும் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க. அதாவது அவங்களே ஒரு பெட்டரான வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் வந்து முதற்கொண்டு வந்து இவங்க டெக்னிக்கலாக வந்து சொல்லிடுவாங்க. கடைசியாக வந்து ஃபண்டமெண்டல் ரீசர்ச் ரிப்போர்ட். இவங்க வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரீசர்ச் ரிப்போர்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து ஒரு நல்ல விதமான வந்து டோட்டலாக வந்து ஒரு எந்த ஸ்டாக் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து தரோவாக வந்து செக் பண்ணி இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வச்சு நாம் வந்து ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை வந்து லாங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், அதை வச்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து டோட்டலாக வந்து கேதர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெட்டராக வந்து ரேங்க் பண்ணும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் கீப் க்ரோயிங்.